ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்குறியில் உள்வானா என்ன பகுதி, அது உள்வா அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி வந்து தான் என்ன பணிகளை செய்யுது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து உடல் உறவு கொள்கிறவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவது கிடையாது. சரிங்களா? ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எது எங்கே இருக்குங்கிறது தெரியாது. பொதுவாக வந்து நம்மளுடைய கண்ணை சொல்லலாம், கருவிலியை சொல்லலாம், வெள்ளை சொல்லலாம், வெண்வெளியை சொல்லலாம். அதே நேரத்தில் கண் இமைகளை ஐப்ரோவை சொல்லலாம், மூக்கு சொல்லலாம், மூக்கு துளைகளை சொல்லலாம், வாய் உதடுகளை சொல்லலாம், நாக்கை சொல்லலாம். இங்கே ஆண்குறிக்கு உள்ள பேர்களை சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது, தெரியாது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வேணால் சோசியல் மீடியாவில் தாக்கம், இந்த குரோமில் சர்ச் பண்ணி பார்த்து ஒவ்வொருத்தரும் செல்ஃபாக வந்து கற்றுக்கிட்டது தான் அதிகமான ஒரு இது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க இது தனி வேறு. சரிங்களா? இதே இது பெண்களாக இருக்கட்டும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அதை இதில் என்னென்ன இருக்குங்கிறது தெரியாது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது தான் ஒரு கண்டிப்பாக அனைவரும் இந்த தங்களுடைய அனாட்டமியை, பிசியாலஜியை ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக வந்து இந்த உள்வா பகுதி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்குறியோட முகப்பு பகுதியே இது தான். ஒரு வீட்டுக்கு கதவு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த உள்வார் பகுதியும் செயல்படுது. வழக்கம் போல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், மிக பணிவான வேண்டுகோள். நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள்லாம் கடந்து போயிட்டே இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு கதவு எப்படி முக்கியமோ அது மாதிரி தாங்க இந்த பெண்குறியோட முகப்பு பகுதி வந்து மிக முக்கியம். இதில் வந்து பார்க்கும் பொழுது, இந்த பெண்குறி அமைப்பில் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஓப்பன் அந்த மாதிரி அதாவது மேலே லேயிங் பொசிஷன் படுத்து கிடந்து பார்க்கும் பொழுது மேலே ரோமங்கள் உள்ள பகுதி வந்து மான்ஸ் பூபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஃபேட் டெபாசிட்டான பகுதி. இதில் தான் அந்த ரோமங்கள் வந்து வளர்ந்திருக்கும். சரிங்களா? அந்த ரோமங்கள் வளரும் பொழுது அதற்கு கீழே மலத்துவாரம் இருக்கும் பார்த்திங்களா, நேரடியாக அதுக்கு மேலேனா இதுக்கு ஆப்போசிட் மேலே அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மலத்துவாரம்னு சொல்கிறது. இந்த மலத்துவாரத்துக்கும் பிறப்புறுக்கும் இடைப்பட்ட பகுதி பெரினியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு இது. சரிங்களா? இது வந்து இதுக்கு மேலே உள்ள பகுதி தான் நம்ம வந்து இந்த உள்வர் பகுதியை தான் நம்ம சொல்கிறது. இந்த பகுதியில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லேபியா மேஜரா, லேபியா மைனரா, கிளிட்டோரியஸ், அதே நேரத்தில் வந்து இந்த கிளிட்டோரியல் கிளான்ஸ் உள்ளது. அதே நேரத்தில் வந்து இது வந்து நம்ம இதில் வரும்பொழுது அந்த வெஜினல் ஓப்பனிங், இவைகள் எல்லாமே இதில் வந்து உள்ளது தான் இந்த உள்வர் பகுதின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து பார்க்கும் பொழுது பெண்குறி வந்து அமைப்பில் அதாவது படுத்து கொடுக்க மல்லாக்க படுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் வச்சு பார்க்கும் பொழுது இதில் மேலேருந்து வரும்போது நம்ம மான்ஸ் பூவிஸ் சொல்லிட்டோம். அதற்கு மேலே கீழேருந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வரும்பொழுது அந்த உதட்டோட அந்த இரு உதடுகள் வந்து இதில் ஒட்டி இருக்கும், கதவு போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். அதுதான் லேபியா மைனோரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது 2 சிறிய இதழ்கள் வந்து இருந்திருக்கும். அதில் வந்து பார்க்கும்போது லேபியா மைனோரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் அது. அந்த வகையில் வந்து பார்க்கும். அதுக்கு இடையில் வந்து பார்க்கும்போது தான் இந்த கிளிட்டோரியஸுங்கிறது பார்த்துருக்கோம். இந்த கிளிட்டோரியஸ் தான் செக்ஸுவல் அரோசல் பணிகளில் ரொம்ப 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 முக்கியமான இடத்த வந்து வகிக்குது. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த வந்து வகிக்குது. காம உணர்வை தூண்டுவதிலும் சரி, பெண்கள் உச்சக்கட்ட நிலையை அடைவதிலும் சரி, இந்த கிளிட்டோரியஸ் பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதுலேயும் வந்து பார்க்கும் பொழுது அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பொழுது, காம உணர்வுகள் அதிகரிக்கும் பொழுது இந்த பிறப்பு உறுப்பு இந்த லேபியா மேஜரா மைனோராலயம் இரத்த ஓட்டம் பாயும் பொழுது மிகவும் சூடாக மாறி என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் எழுச்சித்தன்மை, அதாவது எழுச்சித்தன்மையில் கொஞ்சம் விரிவடைந்த தன்மை வந்து கொண்டு வந்து கொடுக்க வைக்கும்.
அதோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சில செக்ரேஷன் வந்து இதில் வந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த லூப்ரிகேஷன் பணியை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். நம்ம செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்காக இருந்தாலும் சரி, நார்மலாக வரக்கூடிய நம்ம உடல் உறவு அல்லது வேறு ஏதான ஒரு பணிகளுக்காக இருந்தாலும் சரி, இது வந்து அதை வந்து பண்ணி கொடுக்க வந்து வைக்கும். அதோடு பார்க்கும்போது இந்த உதடுகள் எல்லாம் கீழ்ப்பகுதியில் வந்து ஜாயிண்ட் பண்ணது பார்த்திங்களா, மேலே சொன்னது மான் பூபிஸு, கீழே ஜாயின் பண்ணக்கூடியதான் ஃபோர்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் தான் அந்த வெஜைனா வந்து எண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரினியம் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மலத்துவாரம் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுகளை வந்து பண்ணி கொடுத்துக்குது. இது வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வெளியில் வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்குது. இந்த உள்வர் இதில் இருந்து தான் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஜினல் ஓப்பனிங்கை ஃபார்ம் ஆகி கர்ப்பப்பைக்கு ஒரு பாதையாக அமைத்து கொடுக்க வைக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இது. எப்படி நம்ம கதவை திறக்கும் பொழுது இடது பக்கம் ஒரு கதவு, வலது பக்கம் ஒரு கதவு, அந்த இதிலேருந்து ஒரு இது போகிறது மாதிரி தான் லேவியா மேஜரா மைனோரா அப்படிங்கிற மாதிரிலேருந்து அதுக்கப்புறம் வந்து இது போகக்கூடிய ஒரு பணியை வந்து இது வந்து செய்து கொடுக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து இயற்கையாகவே நம்ம இது பண்ணிட்டு வரோம். அதே பார்க்கும் பொழுது நம்ம சிம்பிளாக வந்து அதை வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிடும், உள்வர்னு சொல்லி. ஆனால் இதில் என்னென்ன இது இருக்குங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு நீங்கள் இது பண்ணி கொண்டு வரோம். இது வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து பார்க்கும் பொழுது நிறையான ஒரு இதில் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அது நம்மளுக்கு வேண்டாம். உங்களுக்கு உள்ள எளிய தமிழில் தான் நான் சொல்லி கொடுக்க வைக்கிறேன். சரிங்களா? சரி, இதனுடைய பணிகள் என்ன சார்? இதில் நம்ம ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி மான்ஸ் பூபிஸ் பார்த்தோம். மேலே இருக்கிற ரோமங்கள் உள்ள பகுதி தான் மான்ஸ் பூபிஸ். அதுக்கப்புறம் கீழே வர்றது ஏனஸ். ஏனஸுக்கும் அந்த பெண்குறிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பெரினியம். அதுக்கப்புறம் இடது பக்கம் ஒரு உதடுகள் இருக்கும், அது லேபியா மேஜரா. வலது பக்கம் ஒரு உதடு இருக்கும், அதாவது லேட்ரல் மீடியலுங்கிறத கரெக்டான டேம். இடது வலதுங்கிறது வேணாம், லேட்ரல் மீடியல். சரிங்களா? அமைப்பில் இருக்கிறது தான் லேபியா மைனோரா. மீடியலில் இருக்கிறது லேபியா மைனோரா. அதற்கு கீழே உள்ள பார்க்கும்போது லேபியா அந்த சிறிய தசைகள் வந்து பார்க்குறோம். மேஜராக கீழே, மைனோரா வந்து சிறிய இதழ்கள் வழியில் இருக்கும். அதற்கு கீழே கிளிட்டோரியஸ் வந்து இருக்கும். கிளிட்டோரியஸ் கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். இவ்வளவு தூரம் இதில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதற்கு கீழே தான் அந்த வெஜினல் ஓப்பனிங் வந்து இருக்க வைக்கும். சரி, இதனுடைய பணிகள் வந்து என்ன சார்? ஃபஸ்ட்டு பணி வந்து ப்ரொடக்ஷன். கர்ப்பப்பையை வந்து பாதுகாக்கிறதுல வந்து முக்கிய இடத்தை வந்து வகிக்கிறதுனா இந்த உள்வர் பார்ட். இதைத்தான் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது. சரிங்களா? இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சோப்புகளுடைய உபயோகம் வந்த பொழுது நிறைய பேர் அதை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளே உள்ள அந்த டோடோலின் பேசிலஸை வந்து இது பண்ணி காலி பண்ணி இது பண்ணிடுறாங்க. இயற்கையாகவே நம்மளுக்குள்ள ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் வந்து இருக்குதுங்க. நீங்கள் அதுக்காக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அதை நம்ம வந்து சரியான முறையில் பாதுகாத்திருந்தாலே போதும். சரிங்களா? அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் பண்ணி கொடுக்க வைக்குது. உடலுறவுக்கான ஒரு பாதையாக இது வந்து கொண்டு வருது. அதே நேரத்தில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ரீஷன் பணிகளை வந்து பண்ணுது. இதில் வந்து சில கிளான்ஸ் வந்து இருந்துக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த லூப்ரிகேஷனை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் செக்ஸுவல் அரோசல், சரிங்களா, காம உணர்ச்சியை தூண்டுவதிலும் சரி, பெண்கள் உச்சக்கட்ட நிலையை அடைவதிலும் சரி, இந்த இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கிய இடத்தை வந்து வகிக்குதுன்னா அதில் ஒரு மாற்று கருத்து வந்து கிடையாது. அந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இது வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. சரிங்களா? ஆமாம், இதோடு இருந்து கொண்டு அதற்கு கீழே தான் இந்த வெஜினல் ஆரிஃபைஸ் ஏற்படுத்தப்பட்டு அந்த வெஜினலை காப்பாற்றுறதுக்கும் ஒரு ஹைமன்கிற ஒரு சவ்வு வந்து இருக்க வைக்கும். கன்னிச்சவ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடக்டிவ் லேயராக இருந்து நம்மளை அது உள்ளே எதுவும் ஒரு கிருமிகள் போயிடாத அளவுக்கு வந்து பாதுகாத்து கொடுக்க வைக்கல முக்கியமான ஒரு இதில் வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. இந்த அளவுக்கு இந்த பெண்குறி முகப்பு பகுதி ஆங்கிலத்தில் உள்வா அல்லது உள்வர் அப்படிங்கிறதையும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்டான சில ஃபேக்ட் வந்து இதில் இருக்குது. இப்போ இது வந்து நான் வந்து ஓரளவு எளிய தமிழ் படுத்தி எல்லாரும் புரிகிற வகையில் நான் சொல்லியிருக்கேன்.
சரிங்களா? ஆமாம், இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு இது. அதற்கப்புறம் தான் முல்லைக்கு வெஜைனா வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை வந்து இருக்க வைக்குது. பணிகள் வந்து சொல்லி வரும்பொழுது ப்ரொடக்டிவ்னு சொல்லிட்டேன், மென்சுரேஷன் பாதை இதுகளுக்கு இது பண்ணுதுன்னு சொல்லிட்டேன், செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்கு அது வந்து முக்கிய இடத்த வந்து வைக்குதுன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுறதுலேயும் இது வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு இது வந்து ஒரு உதாரணம் இருக்கிறதுனால வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரிங்களா? இப்போ நல்ல தூய்மையான உள்ளாடைகளை வந்து அணியணும். சிலவங்க வந்து கருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு காரணம் வந்து இந்த பெண் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகரிக்கும் பொழுது அந்த ஹார்மோனுடைய ஆக்டிவிட்டியை அந்த உள் உறுப்புகளை வாங்கி கொண்டு அதை வந்து கருப்பான ஒரு நிறத்தில் வந்து மாற்ற கொடுக்கும் ஒழிய அந்த நிறங்களை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடாது. சரிங்களா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ஹார்மோன் வந்து நல்லா இருக்குதுங்கிறது தான் அது வந்து காமிச்சு வந்து கொடுக்குது. சரிங்களா? ஆமாம், அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, அதை தான் அது வந்து காமிச்சு வந்து கொடுக்கறனால கருப்பாக இருக்க ஒழிய அந்த கருப்பை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அல்லது காஸ்மெட்டிக் போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுவது வந்து தவறான பாதைக்கு வழிவகுத்து விடும். அந்த மாதிரியான இதுகளை நீங்கள் செய்யக்கூடாது. அதோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சிகள் வரும் பொழுது இந்த இதில் ரத்தம் ஓட்ட பாயும் பொழுது சூடாகவும் அரிப்பு அதிகமாகவும் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சிகள் வந்து கொடுக்க வைக்கும். அதுதான் செக்ஸுவல் அரோசல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையானது தான், இதனால் தவறு வந்து கிடையாது. நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இது பண்ணி கூடக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து அந்த உள் உறுப்புகள் வந்து ரத்த ஓட்டம் பாய்வதனால வந்து நல்லா வந்து உஷ்ணமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இதில் வந்து நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து உள்வர்னா என்ன, அது எங்கே இருக்குது, என்னென்ன உறுப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் பணிகள் பார்த்தோம். அதே நேரத்தில் அதனுடைய பணிகளும் பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.